கொட்டைகளை ட்ரெயின்ல டிராவல் பண்ணி இருந்தா ஒரு டார்க் டனல்குள்ள போயிருப்பீங்க. அந்த ஃபியூ செகண்ட்ஸ் டார்க்கா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கா? ஆனா அந்த டனலுக்கு பின்னாடி இருக்கும் ஹிஸ்டரி தெரியுமா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிங்கமலை சுரங்கம். இந்த டனலை பூல்பேங்க் டனல்னு சொல்லுவாங்க. இது ஸ்ரீலங்காவோட மெயின் ரயில்வே லைன்ல இருக்கிற முக்கியமான சுரங்கங்கள்ல ஒன்று. இது ஹேட்டின்கும் கொட்டைகளுக்கும் நடுவில் இருக்கு. இதோட நீளம் சுமார் 562 மீட்டர். ரயில் உள்ளே போன உடனே ஒரு பக்கம் கூட இன்னொரு பக்கம் தெரியாது. ஏன்னா டனல் நடுவுல ஒரு கர்வ் இருக்கு. ஆனா இந்த டனலை ஸ்பெஷல் ஆக்குறது அதோட சைஸ் மட்டும் இல்ல, அதை பில்ட் பண்ண விதம் தான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஹில் கண்ட்ரி முழுக்க காஃபி எஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு பிறகு டீ கல்டிவேஷன் வேகமா வளர ஆரம்பிச்சது. அந்த டீயை கொலம்போ ஹார்பருக்கு கொண்டு போக ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால ரயில்வே லைன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா முன்னாடி என்ன இருந்துச்சு? பெரிய பெரிய மலைகள், கடினமான பாறைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள். சுற்றி போனா ரயில்வே ரூட் ரொம்ப நீளமா ஆயிடும். அதனால இன்ஜினியர்ஸ் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தாங்க. மலையை சுற்றி போக வேண்டாம், மலையே துளைத்து போகலாம். அட, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. அதுதாங்க இந்த சிங்கமலை சுரங்கம். அந்த காலத்துல இப்ப மாதிரி எக்ஸ்கவேட்டரும் இல்ல, மாடர்ன் ட்ரில்லிங் மிஷினும் இல்ல, கம்ப்யூட்டர் சர்வரும் இல்ல, ஜிபிஎஸும் இல்ல. ஆனா மனித உழைப்பு, கணக்கு, துல்லியம் இதை மட்டுமே நம்பி டனலை 2 பக்கத்துல இருந்தும் தோண்ட ஆரம்பிச்சாங்க. இங்கதான் ரியல் ட்விஸ்ட் இருக்கு. 2 சைட்ல இருந்தும் தோண்டின டனல் சரியா நடுவுல மீட் ஆகணும். கொஞ்சம் கூட கால்குலேஷன் மிஸ் ஆனா 2 பாதையும் வேற டைரக்ஷன்ல போயிருக்குங்க. ஆனா அந்த இன்ஜினியர்ஸோட பிளானிங் அவ்வளவு அக்யூரேட்டா இருந்துச்சு. 2 பக்கமும் கிட்டத்தட்ட பெர்ஃபெக்ட்டா மீட் ஆனது. அந்த காலத்துல இது ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் அச்சீவ்மெண்டா இருந்துச்சு. இந்த டனலை வடிவமைச்சவர் சர் குல்ஃபோர்ட் லிண்ட்சே மால்ஸ்வொர்த் ஆவார். இன்னைக்கு நூற்றாண்டுகளுக்கு மேலாகியும் இந்த டனல் இன்னும் ஆக்டிவா யூஸ் ஆகுது. டெய்லி பேசஞ்சர்ஸ் ட்ரெயின், குட் ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த வழியா போயிட்டு இருக்கு. ட்ரெயின் டனல்குள்ள என்டர் ஆகும் போது வரும் எக்கோ சவுண்ட், அந்த கூல் ஏர், அதுக்கு பிறகு திடீர்னு தெரியும் கிரீன் டீ எஸ்டேட்ஸ். அந்த ஃபீலிங்கை வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அடுத்த தடவை இந்த ரூட்ல டிராவல் பண்ணீங்கன்னா அது ஒரு டனல் மட்டும்னு நினைக்காதீங்க. நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆயிரக்கணக்கான ட்ரெயின்களை சுமந்து நிற்கும் ஒரு உயிருள்ள வரலாறு அது. இந்த இடத்தோட அழகு, ஹிஸ்டரி மற்றும் ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டனலை நோக்கி போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் 60 அடி பாலம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸானது ஒன்று. 60 அடி உயரத்தில் இருக்கனால அது 60 அடி பாலம்னு சொல்கிறாங்க. ஐயோ, பார்த்தீங்கன்னா டிலக்ஸன் சாகச பயணத்தில் இறங்கிட்டாரு. ரொம்ப பயப்படுறாரு, தொடையெல்லாம் நடுங்குது பாவம். 4 கம்பி இருக்குடா, அப்புறம் ஏன்டா பயப்படுற? ஓடி வலிக்கு வந்தாலும் கம்பியில் எப்படியும் சிக்கி நின்று பயமெல்லாம் இல்லை. எவ்வளோ உயரத்தில் இருக்கும் தெரியும் தானே வேணும் வீடியோவில். இந்த வீடியோவுக்கு வியூஸ் சொல்லனா டிலக்ஸன் இந்த பாலத்துலேருந்து கீழே குச்சி தற்கொலை பண்ணிக்குவார். அந்த சாவுக்கு நீங்கள் எல்லாரும் தான் பொறுப்பு. சுரங்கத்தை நோக்கிய பயணம் தற்பொழுது கொமர்சல் 60 அடி பாலத்தை கடந்து செல்ல மழையுடன் கூடிய வானிலையில் மிகுந்த சிரமத்தில் மத்தியில் டிக்டாக் நண்பருடன் ஏற்கனவே உள்ள யூடியூபருடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். இன்னும் டனலை காணோம். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம்னு. டனலை பார்க்காம போகிறதில்ல. பக்கத்தில் தான். நீங்களே பார்த்து தெரிஞ்சு 1850 அடி. இங்கேயே சத்தம் கேட்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நம்ம பேசுறது நமக்கே 10 தடவை கேட்குது. ஏதாவது கண்டா அடிச்சு பிடிச்சி ஓடிட வேண்டியதுதான் வந்த வழியே. அவன் கீழே போட்டாதான் வச்சுக்கிட்டு போகிறோம். மச்சான் வந்த வழியே ரிட்டர்ன் சரி வா போலாம். எதுக்கு சும்மா உன் தைரியம் இருக்கா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். என் யூடியூப் சேனலுக்காக நீ கொடுப்ப, நாங்கள் ஏன்டா கொடுக்கணும்? இப்படி போனால் நாங்கள் அப்புறம் வருது தெரிய மாட்டேங்குது ஒன்றும். 3 பேரும் தோலில் கை போட்டு போகிறோம். இதுக்கு இருக்குங்கிறானுங்க பைத்தியக்கார. ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. வேலை செய்கிறோம். காய்ஸ் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே தெரியலை. நான் தெரியுறேனா? நான் தெரிக்கிறேனாவா? நான் தெரியுறேனா? தெரியல. நான் தெரியுறேனா? ஏன்னா மேலேருந்து தண்ணி ஒழுகுதுன்னா மேலே விரிசல் இருக்காது, அதானே அர்த்தம். எப்போனாலும் விழுந்துடும். அப்புறம் எப்படி ஒழுகு தண்ணி ஓட்டம் தாண்டா ஒழுகும். ஓயா சுரங்கம் என்ன பேச நினைக்கிறியா? நடந்து வந்த கலைப்பில் இப்போ டிலக்ஸன் நீர் பருகி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்குது தண்ணி? டேஸ்டா? தண்ணி ஆடு 19ஆம் நூற்றாண்டில் அப்படின்னா 1860களில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை கட்டியிருக்கு. ஆனால் கங்காணி வேலை பார்த்து மட்டும்தான் அவங்க வேலை செஞ்சது எல்லாமே நம்ம ஆக்களாக தான் இருக்கும். எங்கள் தாத்தா வேலை வெட்ட செஞ்சுருக்கலாம். இது எத்தனை மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 மீட்டர், 200 மீட்டர்? இல்லை, இது வந்து 560 மீட்டர். நம்ம இங்கேருந்து அங்கிட்ட வர்றதுன்னா 560 மீட்டர் இந்த டனல். சேம் டைமில் இந்த சைடும் அந்த சைடும் 2 சைடுமே குடஞ்சி வெறும் கற்களை வந்து குடஞ்சி அதில் ஒரு உருவாக்கப்பட்ட குகை தான் இது. எட்டன்லேருந்து வரும்போது இதுதான் என்ட்ரன்ஸ். முன்னாடி மட்டும்தான் சிமெண்ட்டில் இருக்குது. உள்ளுக்கு வந்து கற்குகை. கிஸ் அடிக்கா காய்ஸ் முக்கியமாக என்னென்னா ட்ரெயினில் போனால் 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் இதுக்குள்ள ஒரு ஹிஸ்ட்ரி என்னன்னு சொன்னால் 19ஆம் நூற்றாண்டுகளில் எந்த ஜேசிபி எந்த கிரெயினோ எதுவுமே இல்லை. ஒரு கற்பாறைகளை குடஞ்சி போகிறதுனா எவ்வளோ காலம் எடுத்துருக்கும்? சின்ன காலத்துலேருந்து சரிங்களா, பள்ளிக்கூடம் போனதுலேருந்து சரிங்களா, இங்கேருந்து நாங்கள் ஐலண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் சரிங்களா. அந்த அப்பையிலேருந்து நாங்கள் இந்த சுழல்துறை தான் நாங்கள் போகிறது சரிங்களா. அவர்கிட்ட நாங்கள் இந்த பந்தம் தோச்சி சரிங்களா, அதுவுமே எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க சார் சரிங்களா. நாங்கள் ஒரு கம்பு ஒன்று சரிங்களா, ஒரு தடி ஒன்று எடுத்து சரிங்களா, இப்படி லைனில் கட்டிக்கிட்டே தான் நாங்கள் வந்து இங்கிட்டு வருவோம் சரிங்களா. அப்போ இங்கிட்டிருந்து போகிற நேரமும் ஒரு கம்பு ஒன்று எடுத்து சரிங்களா, இதை தட்டிக்கிட்டே தான் நாங்கள் போவோம். ஐயே ஏன்னா ரோட் தெரியாதனாலயா? இது வந்து இந்த லைன் வந்து கட்டுப்பட்டுக்கண்டா அப்போ ட்ரெயின் ரோடு தான் இருக்கும்னு சொல்லி ட்ரெயின் ரோட் இருக்கு, அப்போ நம்ம இங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது. இப்போ தனியாக போகிறதுக்கு பயம் இல்லை உங்களுக்கு இருட்டில்? இல்லை சார். இல்லை, இப்போ உங்களோட தாத்தா பாட்டி வந்து ஒரு வேலை செஞ்சுருக்கலாம். 1860னா வேலை செஞ்சுருக்கலாம் இல்லையா? சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் வந்து எனக்கென்னா ஞாபகம் இல்லை. சரியா? சரி ஞாபகம் மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். என்னத்த காய்ஸ் ரொம்ப இருட்டாக இருக்குது, நடுவில் இருக்கும். அப்பா என்ன இருட்டு. முக்கியமாக இது வந்து 1/2 கிலோமீட்டர், 560 மீட்டர்னு சொன்னால் 1/2 கிலோமீட்டர் தானேண்ணா. ஸ்கூல் போயிட்டு வேலைக்கு போயிட்டு எல்லாம் தான் வர்றாங்க. எப்படி வராங்களோ தெரியலை. நடந்து வராங்க. அதான் வராங்க, பயமாக இருக்காதா? கொஞ்சம் வந்துட்டோம் 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 ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். காய்ஸ் என்னன்னா, இங்கிட்டு என்ட்ரன் இந்த எப்படின்னா கொட்டக்கலை சைட்லேருந்து வர்றப்போ இங்கிட்டு கொஞ்சம் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கு. அது ஆனால் ஒவ்வொரு கற்கள், ஒரு ப்ளொக்கல்ஸ் மைக்க கற்கள், அதில் வந்து அவங்களோட பெயர்கள் குறியிடப்பட்டிருக்கு. இந்த காலத்து பிராமி எழுத்து மாதிரியே இருக்குது. என்னது வே ஊயி த ஐயோ பட்ட சரி, இதில் என்னமோ இருக்குது. மகோவி நது அப்படி இன்னொருத்தர் வேலை செஞ்சுருக்கலாம். காமிநாதா சாமிநாது இல்லை சாமிநாது தான். சாமிநாதுவா? ஆமாம், சே போட்டிருக்கா. இது சாவண்ணாவா? சகாநொது சாமிநாதுன்னு வச்சுக்கிறோம். சகாநொது உங்கள்கிட்ட இருக்கு. சினியாபி இருக்கு, அது என்னென்ன அர்த்தத்தில் உங்களோட பெயரா வேறு எதுமான்னு தெரியல. இதுக்கு இடையிலையும் இது இருக்குது, இந்த சிமெண்ட்டில் பயன்படுத்தி கொஞ்சம் கட்டுமானங்கள் இருக்குது. அது வந்து இப்போ ரீசெண்டாக கட்டப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு சின்ன பறவையோட கூடு. இது வந்து ஒரு இல்லீகலாக எடுத்து இதெல்லாம் சொன்னனோ ஒரே என்னாச்சா நான் பார்க்காத போலீஸா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கான காலேஜ் அவன் என் ஃப்ரெண்டு சார். இல்லீகலாக போட்ட ஆதாரம் இருக்கா? இருக்குடா, இருக்குதானே? சரி, அப்போ இந்த பறவையோட கூட எடுத்து இது பண்ணுறது என்ன உண்மையிலே தான் காய்ஸ். இது ஒரு பறவையோட கூட ஒன்று. இது ஸ்ரீலங்காவில் முன்னே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இதை எடுத்து வித்துட்ருக்காங்கன்ட்டு என்னத்துக்குன்னு தெரில. சைனா பக்கம் வந்து இந்த சுப்மாய்க்கு என்னவோ செஞ்சு தெரியலை. பாருங்க, ஒவ்வொன்றும் எவ்வளோ பெரிய கல்லுன்னு எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்குது. எப்படி உடைச்சாங்க, எப்படி இங்கே தூக்கி கொண்டு வந்து வச்சாங்க. காய்ஸ் இந்த வீடியோ அதை நீ காய்ஸை மட்டும் சொல்லிட்டேன். எல்லாமே பார்த்து முடிஞ்சிச்சு. வெள்ளைக்கார விட்டு வேலை தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே பெரும்பாலும் சொல்லுவாங்க. இல்லை, அது வெள்ளைக்காரன் வாங்கின வேலை. சரி, சூப்பர்வைசர் அவர் தானே செஞ்சது நம்ம. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மட்டும் பண்ணுங்கள்.